Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கரூரில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தீ பற்றி எரிந்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாக்யராஜ் வழங்க கேட்கலாம். பாக்யராஜ், வணக்கம். சொல்லுங்க. கரூர் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் தற்பொழுது தீ பற்றி எரிந்து வருகிறது. இந்த குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்கள் நம்மிடம் என்ன இருக்கிறது? விரிவாக வழங்கலாம். கரூர் அரசு காலனியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. கரூர் வாங்கல் சாலையில் உள்ள அரசு காலனி பகுதியில் கரூர் மாநகராட்சியின் குப்பை கிடங்கு செயல்பட்டு வருகிறது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட 48 வார்டு பகுதியிலிருந்து கொண்டு வரப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகள் இங்கு சேகரிக்கப்பட்டு மலை போல் குவிக்க வைக்கப்படுகிறது. இந்த குப்பை கழிவுகளில் இருந்து உரம் தயாரிப்பதற்காகவும் இந்த குப்பைகளை மாநகராட்சி சேகரித்து வைத்துள்ளதாகவும், ஆனால் இந்த குப்பை கிடங்கில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி அருகில் உள்ள அரசு காலனி குடியிருப்பு வாசிகள் மற்றும் மின்னாம்பள்ளி, பஞ்சமாதேவி போன்ற பொதுமக்களுக்கு கடும் சிரமத்துக்குள் ஆகின்றனர். இதனால் நாய் தொல்லைகள் மற்றும் புகையினால் ஏற்படும் துர்நாற்றங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும், தீப்பிடித்து எரிந்த தொடங்கிய தகவல் அறிந்த வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க முயன்றனர். இருந்த போதிலும் குப்பைகள் மளமளவென தீப்பிடித்து எரிய தொடங்கியதால் சுமார் 4க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தண்ணீரை பீச்சி அடித்து விடிய விடிய தீயை அணைக்க முயன்றனர். தீயை ஓரளவு இன்று காலை கட்டுக்குள் கொண்டு வந்து நிலையில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. இதனால் 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளும் அப்பகுதியில் குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளும் பொது மக்கள் மிகவும் சிரமத்துக்குள் ஆகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்யராஜ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.